என் மாமாவின் மகளுக்கு 2 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரே வருடத்தில் அவள் கணவர் இறந்துவிட்டார். அவள் முற்றிலும் தனியாகிவிட்டாள். அவள் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்து போயிருந்தாள். அதிலிருந்து அவளால் வெளியே வர முடியவில்லை. அதனால் என் அம்மா அவளை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தார். என் மாமாவின் மகள் மிகவும் அழகாகவும் இனிமையாகவும் இருந்தாள். ஒரு நாள் அம்மா அப்பா இருவரும் ஒரு வேலை காரணமாக வெளியூர் சென்றிருந்தனர். அப்போது நானும் என் மாமாவின் மகளும் மட்டுமே வீட்டில் தனியாக இருந்தோம். என் பெயர் ஆகாஷ். எனக்கு 30 வயது. நான் ஒரு விவசாயி. எனக்கு 3-4 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. நான் என் தாய் தந்தையுடன் வீட்டில் வசிக்கிறேன். நாங்கள் மூவரும் சேர்ந்து விவசாய வேலைகளை செய்கிறோம். எங்கள் வாழ்க்கை எளிமையானது, ஆனால் மனதோடு பிணைக்கப்பட்டது. இப்போது 1 வருடத்திற்கு முன்பு என் மாமாவின் மகள், அதாவது லலிதாவின் கணவர் திடீரென இறந்துவிட்டார். லலிதா மிகவும் அழகானவள். ஆனால் கணவரின் மரணத்திற்கு பிறகு அவள் முற்றிலும் தனியாகிவிட்டாள். அவளுடைய வாழ்நாள் முழுவதுமான மகிழ்ச்சி ஒரே நொடியில் அவளிடமிருந்து பறிக்கப்பட்டது. என் மாமா என் அம்மாவிடம் தொலைபேசியில் லலிதா இன்னும் மிகுந்த துக்கத்தில் இருப்பதாக கூறினார். 8-9 மாதங்கள் கடந்த பின்னரும் கூட அவளால் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று அவர் அம்மாவிடம் சொன்னார். அவளை சில நாட்கள் உங்களிடம் அழைத்து செல்லுங்கள். ஒருவேளை சூழ்நிலை மாறினால் அவள் கொஞ்சம் தேறி வரலாம் என்றார். பின்னர் ஒரு நாள் என் அம்மா மாமாவின் வீட்டிற்கு சென்று லலிதாவை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தார். லலிதா வீட்டிற்கு வந்தபோது நான் கட்டிலில் அமர்ந்திருந்தேன். என் பார்வை அவள் மீது பட்டதும் என் கண்களில் அறியாமலேயே கண்ணீர் வந்தது. அவள் மிகவும் துக்கமாக தெரிந்தாள். தொடர்ந்து அழுதழுது அவளுடைய உடல் மெலிந்து போயிருந்தது. அவளுடைய முகத்தின் பொலிவு மங்கி போயிருந்தது. அதன் தாக்கம் அவளுடைய ஆரோக்கியத்தில் தெளிவாக தெரிந்தது. திருமணத்திற்கு முன் லலிதா மிகவும் மகிழ்ச்சியானவளாகவும் அழகாகவும் இருந்தாள். அவளுடைய புன்னகையால் வீடு முழுவதும் பிரகாசமாக இருக்கும். ஆனால் இப்போது அவளுடைய புன்னகையில் கூட வலியின் நிழல் மட்டுமே இருந்தது. அவள் வந்தபோது நான் அவளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தேன். அம்மா அவளை வீட்டிற்கு அழைத்து சென்று அனைவருக்கும் தேநீர் தயாரித்தார். நாங்கள் 4 பேரும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் குடித்தோம். தேநீர் குடிக்கும் போது நான் மெதுவாக அவளிடம், நீ எவ்வளவு மெலிந்து விட்டாய். விதியில் என்ன இருக்கிறதோ அதுதான் நடக்கும். ஆனால் நீ உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் ஒரு சிறிய புன்னகை கொடுத்தாள். ஆனால் அந்த புன்னகையின் பின்னாலும் அளவற்ற துக்கம் மறைந்திருந்தது. உண்மை என்னவென்றால், எனக்கு லலிதாவை சிறுவயதிலிருந்தே பிடிக்கும். என் அம்மா அப்போது மாமாவிடம் எனக்காக அவளை பெண் கேட்டிருந்தார். ஆனால் எங்கள் வறுமையின் காரணமாக மாமா மறுத்துவிட்டார். லலிதா எங்கள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து 5-6 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் அவளுடைய மனநிலையில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை. அம்மா அவளுக்கு நிறைய ஆறுதல் சொன்னார். அவளுக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுத்தார். லலிதா அம்மாவிற்கு வீட்டு வேலைகளிலும் உதவினாள். சில சமயம் பாத்திரங்களை கழுவினாள், சில சமயம் துணிகளை சுத்தம் செய்தாள் அல்லது சமைப்பதில் உதவினாள். நானும் அப்பாவும் வயலுக்கு செல்வோம். ஆனால் பலமுறை நான் வீட்டிலேயே இருப்பேன். நான் வீட்டில் இருக்கும்போது அவளுடைய மனம் லேசாகலாம் என்ற நம்பிக்கையில் அவளிடம் மிகவும் அன்பாக பேசுவேன். அம்மா அப்பா வயலுக்கு சென்றதும் வீட்டில் நானும் லலிதாவும் மட்டுமே இருப்போம். அவள் சில சமயம் டிவியில் திரைப்படம் பார்ப்பாள். சில சமயம் ஜன்னல் அருகில் அமைதியாக அமர்ந்து யோசனைகளில் மூழ்கி விடுவாள். அவளுடைய ஒவ்வொரு உணர்வும் எனக்கு பிடித்திருந்தது. சோகமாக இருந்தாலும் அவளுடைய கண்களில் ஒரு அப்பாவித்தனம் கலந்த ஒளி இருந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் இதயத்தில் இன்னும் துக்கத்தின் பாரம் இருப்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனாலும் என் மனம் நாளுக்கு நாள் அவளை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டே இருந்தது. அவளுடைய உடைந்த சிரிப்பு கூட எனக்கு மிகவும் மதிப்பு மிக்கதாக தோன்றியது. ஏனென்றால் அது துக்கத்தின் நிழலில் இருந்து வெளிவந்த மகிழ்ச்சியின் ஒரு துண்டு போல இருந்தது. அம்மா தொடர்ந்து அவளை கவனித்து கொண்டே இருந்தார். ஆனால் என் மனதில் அறியாமலேயே அவளுக்காக காதலின் விதை முளைக்க தொடங்கியது. ஏனென்றால் அவளுடன் எனக்கு முன்பிருந்தே ஒரு பிணைப்பு இருந்தது. அவள் தனியாக உட்கார்ந்து அழும்போதெல்லாம் நான் எப்போதும் அவளை பற்றி கவலைப்படுவேன். அப்போது நான் அவளிடம் சென்று அவளுக்கு ஆறுதல் சொல்வேன். அவளுடைய மனதின் பேச்சை கேட்டு அவளை அமைதிப்படுத்துவேன். மெதுவாக அவள் தன்னுடைய துக்கத்திலிருந்து வெளியே வர ஆரம்பித்தாள். நான் எப்போதும் அவளிடம், லலிதா, வாழ்க்கை ஒருபோதும் நின்று விடுவதில்லை. இந்த வழியிலிருந்து வெளியே வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கு. உனக்கு இன்னும் மிகவும் குறைவான வயதுதான். உனக்கு இன்னும் முழு வாழ்க்கையும் முன்னால் இருக்கிறது என்று சொல்வேன்.
அவளுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்ப சில சமயங்களில் அவளை வயல்களுக்கு அழைத்து செல்வேன், சில சமயங்களில் சினிமா பார்க்க, சில சமயம் வார சந்தைக்கு மற்றும் சில சமயம் பூங்காவுக்கும் அழைத்து செல்வேன். இது எல்லாவற்றின் காரணமாக லலிதாவின் முகத்தில் மீண்டும் புன்னகை திரும்ப தொடங்கியது. இப்போது அவள் என்னிடம் மனம் திறந்து பேச ஆரம்பித்தாள். இப்போது நான் அவளிடம் அதே பழைய அப்பாவித்தனமான சிரிக்கும் லலிதாவை பார்க்க ஆரம்பித்தேன். அடிக்கடி எங்கள் கண்கள் ஒன்றுக்கொன்று சந்தித்து கொள்ளும். அந்த பார்வைகளில் வார்த்தைகள் இல்லாமல் நிறைய உணர்வுகள் மறைந்திருக்கும். இப்போது லலிதா எங்கள் வீட்டிற்கு வந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன. அவளிடம் இப்போது நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டன. அவள் பழையபடி நடந்து கொள்ள ஆரம்பித்தாள். அன்பான கண்களால் அவள் என்னை பார்க்க தொடங்கினாள். அவளுடைய கண்களில் எனக்காக ஒரு தனிப்பட்ட பிரகாசம் தோன்றியது. ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் மாமாவின் கிராமத்திற்கு ஒரு வேலை காரணமாக சென்றிருந்தனர். அந்த நாள் வீட்டில் நானும் லலிதாவும் மட்டுமே இருந்தோம். நான் வயலில் கரும்புக்கு தண்ணீர் விட வேண்டியிருந்தது. அதனால் நான் அதிகாலையிலேயே வயலுக்கு சென்று விட்டேன். லலிதா வீட்டில் தனியாக இருந்தாள். அவள் எனக்காக சமைத்து உணவு டப்பாவை தயார் செய்தாள். நான் வயலில் இருக்கிறேன் என்று நினைத்து மதியம் எனக்கு உணவு டப்பாவை கொண்டு வயலுக்கு வந்தாள். அது ஒரு கோடை நாள். மரங்களில் மாங்காய்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. வயலுக்கு வந்த பிறகு லலிதா என்னை அழைத்தாள். நான் அப்போது கரும்பின் ஒரு பாத்திக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தேன். பின்னர் நான் அவளுடன் அருகில் உள்ள ஒரு பெரிய மாமரத்தில் கீழே வந்து அமர்ந்தேன். அந்த மரம் மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. நாங்கள் இருவரும் அந்த மரத்தின் கீழே அமர்ந்தோம். லலிதா மரத்தில் தொங்கிய மாம்பழங்களை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களில் மாம்பழம் சாப்பிட ஆசை இருப்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அதை நேரடியாக என்னிடம் கேட்க தயங்கினாள். நான் அவளை பார்த்து சிரித்து கொண்டே, லலிதா, உனக்கு மாம்பழம் வேண்டுமா என்று கேட்டேன். அப்போது அவள் ஒரு லேசான சிரிப்புடன் ஆம் என்று தலையை அசைத்தாள். அவளுடைய முகத்தில் வெளிப்பட்ட அந்த அப்பாவித்தனமான வெட்கம் என் இதயத்தை ஆழமாக என் மனதை தொட்டது. பின்னர் நான் உடனே மரத்தில் ஏறி சில பச்சை காய்களை பறித்தேன். அப்போது மாம்பழங்கள் முழுமையாக இனிப்பாக இல்லை. ஆனால் அந்த மாங்காய்களிலும் ஒரு தனி சுவை இருந்தது. நான் கீழே வந்தேன். மாங்காய்களை தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்தேன். பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நான் அவளிடம் நீ சாப்பிட்டாயா என்று கேட்டேன். அவள் மெதுவாக தலையசைத்து சாப்பிடவில்லை என்றாள். அப்போது நான் அவளை என்னுடன் சாப்பிட செய்தேன். நாங்கள் உணவு டப்பாவை திறந்து சூடான உணவுடன் புளிப்பு இனிப்பு மாங்காயின் சுவையை சாப்பிட்டோம். லலிதா மாங்காய் சாப்பிடும்போது அவளுடைய முகத்தில் தோன்றிய பாவனைகள், இதையெல்லாம் பார்த்து என் இதயத்தில் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவளுடைய அந்த அப்பாவி புன்னகையில், அவளுடைய முகத்தில் இருந்த அந்த சிறிய மகிழ்ச்சியில் எனக்கு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் தெரிந்தது. நான் அவளுடைய துக்கத்தை நீக்கி அவளுடைய வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சியை கொண்டு வந்ததாக உணர்ந்தேன். மேலும் அவளுடைய முகத்தில் மலர்ந்த அந்த மகிழ்ச்சியே எனக்கு மிகப்பெரிய நிம்மதியாக இருந்தது. சாப்பிடும்போது நாங்கள் இருவரும் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். எங்கள் கண்கள் சந்தித்து கொண்டன. அந்த பார்வைகளில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் மறைந்திருந்தன. லலிதா வெட்கப்பட்டாள். அவளுடைய கண்களில் ஒரு தனிப்பட்ட பிரகாசம் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு உணவு முடிந்துவிட்டது. நாங்கள் இருவரும் மரத்தின் அடியில் சாய்ந்து அமர்ந்தோம். என் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் நான் மெதுவாக அவள் அருகில் சென்று அவளுடைய கையின் மீது என் கையை வைத்தேன். அப்போது லலிதா ஒரு முறை வெட்கத்துடன் என்னை பார்த்தாள். அவளுடைய முகத்தில் தெரிந்த அந்த அப்பாவி வெட்கம் மிகவும் அழகாக இருந்தது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவள் என் கையை உதறி தள்ளவில்லை. என் இதய துடிப்பு வேகமாகியது. நான் அவளுடைய கையை உறுதியாக பிடித்து மெதுவான குரலில், லலிதா, நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றேன். அவள் அமைதியான குரலில் சொல்லுங்கள் என்றாள். என் கண்கள் அவளுடைய கண்களில் ஆழமாக நிலைத்திருந்தன. நான் நடுங்கும் குரலில், லலிதா, நான் உன்னை காதலிக்கிறேன். இந்த காதல் உன்னுடைய திருமணத்திற்கு முன்பிருந்தே உள்ளது. ஆனால் அதை உன்னிடம் சொல்ல எனக்கு ஒருபோதும் தைரியம் வரவில்லை. உனக்கு திருமணம் நடந்த அந்த நாளில் என் இதயம் அவ்வளவு பெரிய அதிர்ச்சியை அடைந்தது. அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்றேன். இதை கேட்டு லலிதாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் என்னிடம், அப்படியானால் இந்த விஷயத்தை நீ ஏன் முன்பு ஒருபோதும் சொல்லவில்லை என்று கேட்டாள். நான் சோகமான குரலில், ஏனென்றால் உன்னுடைய அப்பா, அதாவது என் மாமா, எங்கள் வீட்டின் வறுமையான நிலையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் அம்மா இந்த உறவு குறித்து உன் அப்பாவிடம் பேசினார். ஆனால் மாமா அந்த உறவை முற்றிலும் மறுத்துவிட்டார். அதனால் நான் அமைதியாக இருந்தேன். இதை கேட்டு லலிதா இதயத்தில் வலி பெருகியது.
அவள் என் கையை தன் கைகளில் எடுத்து திடீரென என்னை பிடித்து சத்தமாக அழ ஆரம்பித்தாள். அவளுடைய கண்ணீரால் நனைந்த என் இதயத்தை என்னால் உணர முடிந்தது. அவள் அழுது கொண்டே, எனக்கும் உன்னை மிகவும் பிடிக்கும். உண்மையிலேயே உன் காரணமாகத்தான் நான் இந்த கொடூரமான துக்கத்திலிருந்து வெளியே வர முடிந்தது. நீ இல்லை என்றால் ஒருவேளை நான் என் வாழ்க்கையை முடித்திருப்பேன் என்றாள். அவளுடைய இந்த வார்த்தைகள் என் இதயத்தை ஆழமாக பிணைத்து கொண்டன. சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் மெதுவாக என் கைகளிலிருந்து வெளியே வந்தாள். அந்த தருணத்தில் இந்த உலகில் நாங்கள் இருவரை தவிர வேறு எந்த இருப்பும் இல்லாதது போல நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தொலைந்து போனோம். அந்த நொடியில் எங்கள் காதலின் அலை ஓடத் தொடங்கியது. நான் அவளுடைய கண்களை பார்த்து, லலிதா, நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றேன். அவள் சற்று பின்வாங்கி மெதுவாக, ஆனால் எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது, இது உனக்கு தெரியும் என்றாள். நான் உறுதியான குரலில், ஆமாம் லலிதா, எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய காதல் உண்மையானது. என் வாழ்க்கையில் நான் திருமணம் செய்தால் அது உன்னை மட்டுமே திருமணம் செய்வேன். வேறு எந்த பெண்ணும் என் மனதில் வர முடியாது என்றேன். லலிதா சில நொடிகள் யோசித்தாள். அவளுடைய கண்களில் சந்தேகத்தின் நிழல் இருந்தது. ஆனால் அவளுடைய மனம் ஏற்கனவே என்னை ஏற்றுக்கொண்டிருந்தது. சிறிது தயக்கத்திற்கு பிறகு அவள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு எனக்கு சம்மதம் தெரிவித்தாள். அந்த தருணத்தில் என் வாழ்க்கை முழுவதுமே மாறிவிட்டது போல எனக்கு தோன்றியது. அடுத்த நாள் அம்மாவும் அப்பாவும் வீட்டிற்கு திரும்பினர். மாலையில் உணவு சாப்பிடும் போது என் மனம் முழுவதும் லலிதாவின் காதலால் நிறைந்திருந்தது. நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, அம்மா, அப்பா, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றேன். லலிதாவும் என் அருகில் அமர்ந்திருந்தாள். நான் அவர்களுடைய கண்களை பார்த்து, நான் லலிதாவை காதலிக்கிறேன், அவளை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றேன். என் தாய் தந்தையர் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்களுடைய முகத்தில் எந்த கோபமும் இல்லை. மாறாக அவர்களுடைய கண்களில் மகிழ்ச்சியின் பிரகாசம் இருந்தது. ஏனென்றால் லலிதா அவர்களுக்கு ஏற்கனவே மிகவும் பிடித்திருந்தாள். என் வார்த்தைகளை கேட்டதும் அவர்களுடைய கண்களிலும் மகிழ்ச்சி மின்னியது. அதே நொடியில் என் காதலுக்கு நிச்சயமாக குடும்பத்தினரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை வந்தது. ஏனென்றால் லலிதா என் தாய் தந்தையருக்கு மிகவும் சேவை செய்தாள். அவர்களை கவனித்து கொண்டாள். ஒரு மகளைப் போல நடந்து கொண்டாள். நான் தாய் தந்தையரிடம் என் மனதின் ஆசையை கூறிய போது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்களுடைய கண்களிலும் கண்ணீர் வந்தது. அம்மா சொன்னால், நான் இந்த விஷயத்தை பலமுறை லலிதாவின் அப்பாவிடம் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. எங்களுக்கும் லலிதாவை மிகவும் பிடிக்கும். இந்த திருமணத்திற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார். அம்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் லலிதா அழுதாள். அவளுடைய கண்களிலிருந்து மகிழ்ச்சி கண்ணீர் பொழிந்தது. அந்த நொடியில் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பரவியது. எங்கள் உலகின் அஸ்திவாரம் அந்த நாளில்தான் அன்பின் ஆசீர்வாதத்துடன் போடப்பட்டது போல இருந்தது. சில நாட்களில் அம்மா மாமாவையும் வீட்டிற்கு அழைத்து முழு உண்மையையும் அவரிடம் கூறினார். மாமாவின் கண்களிலும் வருத்தத்தின் பிரகாசம் தெரிந்தது. அவர் அம்மாவிடம் கைகளை கூப்பி கண்ணீருடன், அன்று நான் உன் பேச்சை கேட்டிருந்தால் என் மகளின் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். ஆனால் நான் தவறு செய்துவிட்டேன் என்றார். அந்த நொடியில் மாமாவும் தன் தவறை ஒப்புக்கொண்டார். அவரும் இந்த திருமணத்திற்கு எங்களுக்கு சம்மதம் தெரிவித்தார். பின்னர் சில நாட்களிலேயே லலிதாவுக்கும் எனக்கும் திருமணம் மிகுந்த ஆரவாரத்துடனும் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் நடந்தது. உறவினர்கள், கிராம மக்கள் மற்றும் அனைவரின் முன்னிலையிலும் எங்கள் இருவரின் உறவும் ஒரு புனிதமான பந்தத்தில் பிணைக்கப்பட்டது. திருமணத்திற்கு பிறகு எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, காதல் மற்றும் ஆனந்தம் மட்டுமே பூத்து குலுங்கியது. இன்று நானும் லலிதாவும் என் தாய் தந்தையாரும் அனைவரும் சேர்ந்து மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் லலிதாவை என் மனதின் ஆழத்திலிருந்து காதலிக்கிறேன். அவளும் என்னை அதே அளவு அல்லது அதை விட அதிகமாகவே காதலிக்கிறாள். நண்பர்களே, உண்மையான காதல் ஒருபோதும் சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல. அது மனதையும் நேர்மையையும் அடிப்படையாக கொண்டது. நாம் ஒருவரை இதயத்திலிருந்து காதலிக்கும் போது, அவர்களை கவனித்துக் கொள்ளும் போது, அவர்களை துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது அந்த காதல் வாழ்நாள் முழுவதும் உடையாததாக ஆகிவிடுகிறது. பணம், அழகு, குடும்பம் ஆகியவற்றை விட உண்மையான காதல் மிகவும் விலைமதிப்பற்றது. அதனால் வாழ்க்கையில் உண்மையான காதல் கிடைத்தால் அதை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். அதை மதித்து நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுதான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி.